அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஆனி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். எதையும் விரைவாக செய்ய நினைக்கும் மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்களுக்கு இதுநாள் வரை இருந்த கவலைகள் நீங்கும், செல்வமும் செல்வாக்கும் பெருகும், மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சில மகர ராசி என்பவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். உள்ளத்தில் ஊக்கம் பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி என்பவர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். தங்களது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு போய்விடும். சில அன்பர்கள் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட இழக்க நேரிடும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தங்களது படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏதும் இயலாத வண்ணம் மிக நல்ல முறையில் குடும்பத்தை நடத்தி செல்வீர்கள். தங்களது எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை மாதத்தில் 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகள் ஆகும். மகர ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகலவிதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். ஆனி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூன் மாதத்தில் 17, 18, 19, 20, 21, 24, 25, 28 மற்றும் 29ஆம் தேதிகளும், ஜூலை மாதத்தில் 4, 5, 6, 7, 8, 14, 15 மற்றும் 16ஆம் தேதிகள் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூலை மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஜூலை மாதம் 11ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள ஆனி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 17ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 3ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 3ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 19ஆம் தேதி புதன் கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 7ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 10ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 26ஆம் தேதி புதன் கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 12ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆனி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதத்தில் 11ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூன் மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜூன் மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூலை மாதத்தில் 3ஆம் தேதி வருகின்றது. ஆனி மாதத்திற்கான கார்த்திகை விரதம் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. ஆனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூலை மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. ஆனி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூன் மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள்
இல்லை. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மிதுன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஜூலை மாதம் 11ஆம் தேதி பகல் வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 11ஆம் தேதி பகல் முதல் ரிஷபராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஜூன் மாதம் 26ஆம் தேதி மாலை வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜூலை மாதம் 7ஆம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.